வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம பயிற்சி தமிழ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து பல பொருள் தரும் ஒரு சொல், சரிங்களா? பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல், அதில் இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம முதல் பாகம் பார்த்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஊ இருக்கு, பார்த்திங்கன்னா உயிரெழுத்து ஊ வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஊலேருந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஊறு அப்படின்ற ஒரு சொல் தரக்கூடிய பல பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊறுனா இடையூறு, தீமை என்று பொருள், கொலை என்று பொருள். அடுத்து ஊறு என்னும் ஏவல், சரிங்களா? ஊறு அப்படின்ற ஏவல், நீர் ஊறு, நீர் ஊறும் அப்படி சொல்லும் இல்லையா, அந்த ஏவல் பொருளை தரும். அடுத்து பாருங்கள், ஊனம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா, ஊனம்னா குறைபாடு, ஈனம், அங்கை ஈனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஈனம். அடுத்து தீமை என்று பொருள். அடுத்து எச்சம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, எச்சம்னா மிச்சம் தெரியும், ரிமைண்டர். அடுத்து என்னது, எச்சில் என்று பொருள். அடுத்து மகன் மகள் என்று பொருள். அடுத்து எச்சம்னா யாகம் என்று பொருள், சரிங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா, யாகம், தியாகம் நம்ம சொல்லுவோம், சாக்ரிஃபைஸ் என்று பொருள். அடுத்து எள் என்ற ஒரு சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா, எள் என்றால் ஒளி, லைட் என்று பொருள். எள் என்றால் சூரியன் என்று பொருள், பகல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், பகல் என்று பொருள். அடுத்து என்னது, எள் என்றால் இரவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வராது. அள் என்றால் தான் இரவு வரும், எள் என்றால் பகல் தான் வரும், சரிங்களா? அடுத்து சொல் பார்ப்போமா. ஏடு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, பனையோலை ஏடு, சரிங்களா? பனையோலை ஏடு. அடுத்து ஏடு என்றால் என்னது, கண் இமையை குறிக்கும். ஏடுங்கிறது கண் இமையை குறிக்கும். பூவிதழை, பெடல்ஸ் இருக்கு இல்லையா, பூவிதழை குறிக்கும், சரிங்களா? அடுத்து என்னது, நூல், நூலை குறிக்கும் ஏடுங்கிற சொல். அடுத்து ஏறு என்ற சொல் எனது, ஏறு, ஏறு போல் நட அப்படின்னு சொல்லி எனது, ஏறுனா எருது அப்படின்ற பொருளில் வரும், சரிங்களா? அடுத்து எனது, ஏறுனா இடி, தண்டர் இருக்கு இல்லையா, இடின்ற பொருள் வரும். அடுத்து ஏறு என்னும் ஏவல், மேலே ஏறு, படியில் ஏறு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பொருள் வரும். மவுண்ட் ஆர் கிளைம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மரத்தில் ஏறு, அந்த பொருளில் வரும், சரிங்களா? அடுத்த சொல் பார்ப்போமா. ஏற்றம், ஏற்றம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, உயர்வு, சரிங்களா? அடுத்து என்னது, மேன்மை. ஏற்றம்னா உயர்வு, மேன்மை, புகழ் என்று பொருள். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏனம், முக்கியமானது. ஏனம்ன்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, ஏனம்னா பன்றி. நம்ம ஏற்கனவே பன்றிக்கு வேறு பார்த்துருப்போம், கேளல்னா பன்றின்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், ஏனம்னா பன்றி. அடுத்து பாவம் என்று பொருள், ஓலை குடை என்று பொருள், சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐயம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, ஐயம்னா சந்தேகம், டவுட்டு. ஐயம்னா ஐயமிட்டு உன் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்களே ஆத்திச்சுள்ள. ஐயம்னா என்னது, பிச்சை, மற்றவங்களுக்கு கொடுக்குறது. அடுத்து என்னது, ஐயம்னா என்னது, இறப்போர் பாத்திரம், பெக்கிங் பவுலை என்னது ஐயம்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஐயமிட்டு உன், அந்த பெக்கிங் இறப்போர் பாத்திரத்தில் இட்டு நம்ம சாப்பிடணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுன்ற பொருள், ஐயமிட்டு உன். அடுத்து பாருங்கள், ஒட்டு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, ஒட்டுனா படைப்பிரிவு, போட்டி. அடுத்து என்னது, ஒட்டு அப்படின்ற ஏவல், அதாவது பேஸ்ட், ஒன்று சேர், இணை அப்படி சொல்லுவோம், அந்த பொருளில் வரும். ஒட்டு, ஸ்டிக் பண்ணு, ஸ்டிச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பொருளில் வரும். ஒட்டுங்கிறது ஒரு ஏவல் பொருளே வரும். அடுத்து பாருங்கள், ஒழுக்கம் என்ற சொல் உணர்த்தக்கூடியது பொருள் என்னென்னா, ஒழுக்கம் என்றால் நடை, பிஹேவியர் என்று பொருள். அடுத்து என்னது, பண்பு, குணநலன்கள் என்று பொருள். அடுத்து என்னது, முறைமை என்று பொருள். அடுத்து ஒழுக்கம்னா வழி என்று பொருள், சரிங்களா? ஒழுக்கம் என்றால் வழி என்று ஒரு பொருள் இருக்குது. அடுத்து ஒளி என்னும் சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, லைட், வெளிச்சம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து என்னது, விளக்கு, லேம்ப்பு. அடுத்து சூரியன். ஒளினா என்னது, புகழ், ஃபேம், ஃபேமஸ், புகழ் ஒளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருள் வேணும். அடுத்து என்னது, ஒளி என்னும் ஏவல். இந்த ஒளி எனது மறைத்து வைத்தல், ஹைடு என்று பார்த்தீங்களா, மறைத்து வைத்தல் அப்படின்ற ஒரு வினையை குறிக்கும். அடுத்த சொல் பார்த்துடலாங்களா. ஓடு அப்படின்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னது, வீட்டின் கூரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆமை, விதை முதலியவற்றினுடைய ஓடை எனது ஷெல்லு, ஓடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது, உடைந்த மட்களனை என்னது ஓடுன்னு சொல்லுவோம். அடுத்து வீடு வேயக்கூடிய ஓடு, அந்த வீட்டினுடைய கூரை மேலே இருக்கக்கூடிய ஓடுன்னு சொல்லுவோம். அடுத்து என்னது, ஓடு, டு ரன், ஓடுங்கிற ஏவல் பொருளில் வரும். அடுத்து ஓரை என்று சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, சலமயம், சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? சலமயம், வாய்ப்பு. அடுத்து ஓரைனா கூட்டம், மகளிர் கூட்டம் என்று பொருள், சரிங்களா? மகளிர் கூட்டம். அடுத்து தோழி அப்படின்னு பொருள். அடுத்து என்னது, ஓரைனா விளையாட்டு என்று பொருள். அடுத்து கடகம் என்று சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, கடகம்னா கைவளை, சரிங்களா? கைவளை என்று பொருள். அடுத்து கேடகம் என்று பொருள். அடுத்து கெண்டிகை என்று ஒரு பொருள். கடகம்னா மதில் என்று பொருள், வட்டம் என்று பொருள், சரிங்களா? அடுத்து கடன் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, கடன்னா முறைமை, நம்ம பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடன் இருக்குன்னு அது செய்யக்கூடிய முறை இருக்குது, சரிங்களா?
அடுத்து என்னது கடனா லோன், நம்ம பாரோ வாங்குகிறோம்ல அது, பணத்தை வாங்குகிறோம்ல அது. அதே போல் என்னது கடனை என்னது குடியிறை, டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, குடியிறைன்னு தமிழில் சொல்கிறாங்க. அடுத்து கடா என்ற சொல் உணர்த்தக்கூடியது. கடானா என்னது வினாவு, வினா, அவனை போட்டு கடாவு, என்னை போட்டு கடாவுறான்னு அது கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறான்னு அர்த்தம். சொல்லுவோம் இல்லையா கடாவுறான்னு, அப்போ வினா கொஸ்டின் பண்ணுறது. அடுத்து என்ன கடானா ஆடு எருமை இவற்றினுடைய ஆண் பாலை வந்து என்னது கடான்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கடா எருமை கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள் கடி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, கடினா காவல், வாசனை, நம்ம உரிச்சொல்ல படிச்சிருப்போம், சிறப்பு, கழிப்பு, அச்சம், அப்புறம் கடி என்னும் ஏவல், கடித்தல், பைட், கடிக்கிறோம்ல கையை கடிச்சிட்டான்னு, அப்போ கடித்தல் பைட் அப்படின்ற ஏவல் பொருளில் வரும். அடுத்து கடை என்ற சொல் பாருங்க, கடை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, பல பொருள் என்ன, கடைனா வாயில், சரிங்களா, கடை திறவாய் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்து என்ன கடைனா முடிவு, எண்டு, கடைனா கீழ், கடைநிலை ஊழியர் அப்படிலாம் சொல்லுவாங்க, கீழ். அடுத்து வந்து என்னது கடை என்னும் ஏவல், கடைதல் என்னது தயிர் கடைதல், மோர் கடைதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடை, அந்த பொருளை வரும். சரிங்களா. அடுத்து கட்டு என்னும் சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, கட்டப்பட்டது, பண்டல், கட்டப்பட்டது என்று பொருள், கட்டுக்காவல் நிறைந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ காவல் என்று பொருள், மிகுதி என்று பொருள். சரிங்களா. அடுத்து வந்து என்னது கட்டு என்னும் ஏவல், டைட் பண்ணு, கைகளை கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருளில் ஏவல் பொருளில் வரும். அடுத்து கண்டம் என்ற ஒரு சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, கண்டம்னா கழுத்து, சரிங்களா, கண்டம்னா கழுத்து என்று பொருள். அடுத்தது என்னது துண்டம், உப்பு கண்டம், உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவோம்னு சொல்லுவோம் இல்லையா, கருவாட்டு துண்டம் அப்படின்னா, அப்போ என்னது உப்பு கண்டம் கருவாட்டு துண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கண்டம்னா துண்டம் என்று பொருள். அடுத்து என்னது தத்து என்று பொருள், கண்டம்னா எல்லை, பவுண்டரி இருக்குல்ல எல்லை, இப்போ நம்ம உலகத்தில் 7 கண்டங்கள் பார்த்துக்கோங்களா, ஒரு எல்லை, அப்போ கண்டம்னா எல்லை என்று பொருள். அதே போல் பிரிவு, செக்ஷன் என்று பொருள், கண்டம்னா நாடு என்று பொருள். சரிங்களா. அடுத்து பாருங்கள் கன்னி, 3 சொல்லி வருது, கன்னினா என்னது அரும்பு என்று பொருள், பூங்கொத்து என்று பொருள். சரிங்களா. கன்னினா அரும்பு, பூங்கொத்து என்று பொருள். அடுத்து வந்து என்னது கன்னினா பூமாலை என்று பொருள். அடுத்து புல்வகை பிடிக்கும் வலை, அதாவது என்னது மீன் பிடி, பறவைகளை பிடிக்க கண்ணி வைத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ணி என்று பொருள். சரிங்களா. இதே இந்த கண்ணி வந்துச்சுன்னா என்னது இளம்பெண் கண்ணி அப்படின்ற பொருளாக வரும். சரிங்களா. இது வந்து என்னது அப்புறம் இரண்டு பூக்களை துடிக்கும் கண்ணி போன்றது, அந்த பொருளில் வரும் இந்த கண்ணி. சரிங்களா. அது என்னது புல்வகை பிடிக்கும் வலை, நம்ம என்னது புறாவை பிடிக்க கண்ணி வச்சுருக்கேன், என்னை பிடிக்க கண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னது புல்வகையை பிடிக்கக்கூடிய ஒரு வலையை வந்து என்ன ட்ராப் பண்ணுறாங்களா, ட்ராப் நெட்டு, அதை வந்து கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் கதிர் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, கதிர் என்றால் சூரிய ஒளி என்று பொருள். சரிங்களா, ரேஸ் ஆஃப் தி சன். அடுத்து சூரியன் என்று பொருள், கதிரவன், கதிர் அப்படின்னா சூரியன். அடுத்து என்னது கதிர்கள் விளைந்துள்ளது அப்படின்னு சொல்லி என்னது பயிர்கதிர் இருக்குல்ல, பயிர்கதிரை கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மேலே ஏற்றிக்கிறேன், கதை என்ற ஒரு சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, கதைனா சொல், இலங்கையில் வந்து கதைத்தல் அப்படின்வாங்க, கதைனா சொல். அடுத்து கதைனா என்னது ஸ்டோரி, சரிதம் என்று பொருள். அடுத்து என்னது ஃபேபிள், கட்டுக்கதை என்று பொருள். அடுத்து என்னது கதைனா தண்டாயுதம், கதை, அதாவது இந்த ஆஞ்சநேயர்லாம் கையில் ஒன்று வச்சுருப்பார்ல பெருசு, அதை வந்து கதாயுதம் அப்படின்வாங்க. என்னது கதை, கதாயுதம், கதைனா தண்டாயுதம் என்று ஒரு பொருள். அடுத்து கதை என்னும் ஏவல், கதைனா என்னது பேசுகிறது, ஸ்பீக் அப்படின்ற ஒரு பொருள். சரிங்களா. அடுத்து கம்பளை அப்படின்னா, கம்பளைனா இப்போ சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக கண்ணீரும் கம்பளையுமாக என் முன்னாடி வந்து நின்னாங்க அப்படின்னு. கண்ணீர்னா நமக்கு தெரியும் கண் அழுது, கம்பளைனா என்னன்னா அச்சத்தால் நடுங்கி போய், அச்சப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு அஞ்சு நடுங்கிறது, அச்சம்னு அர்த்தம், நடுக்கம்னு அர்த்தம், அஞ்சு நடுங்கி வர்றதான் என்னது கம்பளை அப்படின்னா, கண்ணீரும் கம்பளையுமாக. அப்போ கம்பளை என்னது அச்சம் நடுக்கம் அப்படின்ற பொருள் வரும். சரிங்களா. அதே போல் தோட்டம் துறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோட்டம்னா தோட்டம் நமக்கு தெரியும், நிலம், துறவுன்னா என்னது வற்றாத கிணறு, அதான் என்னது தோட்டம் துறவு. தோட்டத்தில் தான் என்னது வற்றாத கிணறு இருந்தால் அது தோட்டமாக இருக்குது, கிணறு இருந்தால் தோட்டங்க, நீர் வசதி, கிணறு இல்லைன்னா காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ கம்பளை அப்படின்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள் பாருங்கள், கம்பளைனா ஒளி, சவுண்டு என்று பொருள், கம்பளைனா என்னது வயல் என்று பொருள். அடுத்து என்னது மருத நிலம் என்று பொருள், அக்ரிகல்ச்சர் லேண்டு. அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா நடுக்கம், அச்சம் என்று பொருள், துன்பம் என்று பொருள். கம்பளைனா என்னது அச்சம், நடுக்கம், துன்பம். நான் சொன்ன ஞாபகம், கண்ணீரும் கம்பளையுமாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நடுங்கி அஞ்சு துன்பப்பட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து கயம் அப்படின்னா என்ன பொருள்? கயம்னா என்னது? டேங்க், குளம் என்று பொருள், ஆழம் என்று பொருள், அகழ் என்று பொருள். சில அகழ்தல் அந்த பொருள் இருக்குல்லையா, அது அகழ் என்று பொருள். அடுத்து என்னது? கேடு என்று பொருள். கயம்னா என்னது? யானை என்று பொருள். பாருங்கள், கயம்னா யானை. அடுத்து கரி என்று சொல்லக்கூடிய பொருள் என்னென்னா, கரித்துண்டு இருக்கு இல்லையா, சாக்கோல், கரித்துண்டு அந்த பொருள். நம்ம விறகு எரிச்சா அந்த மிஞ்சும்ல கரி, அதுதான் சாக்கோல், கரித்துண்டு, கரி என்று பொருள். அடுத்து கரி என்றால் நஞ்சு என்று பொருள். கரி என்றால் யானை, நமக்கு தெரியும், யானை என்று பொருள். அடுத்து வந்து என்னது? சாட்சி, சாட்சி என்று பொருள். கரி என்னும் ஏவல். சரிங்களா, கரி என்னும் ஏவல். என்னது? கரி, கருக்கு கரி அப்படின்னு சொல்லியா, டு சேர் ஆர் டு பி ஸ்கார்ச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சாரி. அடுத்த சொல் பார்க்கலாங்களா? கரை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பலபொருள் என்னன்னா, கரை. சரிங்களா, கரை அதாவது இந்த இரண்டு நீர்வழி தடத்துக்கு இரண்டு பக்கமும் இருக்குள்ள கரை, அந்த கரை. அடுத்து வந்து என்னது? கரைனா முடிவு என்று பொருள். சரிங்களா, அடுத்து கரைனா எல்லை, நான் சொல்ல பார்டர், எல்லை என்று பொருள். அடுத்து கரை என்னும் ஏவல், கரைதல். காகம் கரையும்னா என்னது? கூப்பிடும். சரிங்களா, அழைத்தல் அர்த்தம். கரைனா என்னது? அழைத்தல் என்று பொருள். சரிங்களா, நம்ம ஒரு 10 பாட்டு நூலில் கூட வந்து ஏனி சாற்றி ஏற்றெரும் ஜென்னி படம் இருக்குல்ல, அதில் கரைவா கரைந்து, அந்த கலங்கரை விளக்க வந்து கரைவா கரைந்துண்ணும் அப்படின்னு, அதாவது கடலில் வழி தெரியாமல் தவிக்கின்ற களங்களுக்கெல்லாம் கரைவா கரைந்தும்னா அது கூப்பிடுமா, வழியை காமிச்சு கூப்பிடும். அப்போ கரைனா என்னது? அழைக்கும், ஏவல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். சரிங்களா, அடுத்து களம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, நம்ம ஒரு பண்புலையும் பார்த்துட்டோம். களம்னா என்னது? மட்களம்ன்ற ஒரு பொருள் தரும், மரக்களம்ன்ற ஒரு பொருள் தரும். அடுத்து வந்து என்னது? ஆபரணம் அப்படின்ற ஒரு பொருளை தரும். அடுத்த சொல் பார்க்கலாங்களா? பாருங்க, களி, களி, களி என்ற சொல் உணர்த்தக்கூடிய களினா என்னது? கடல் என்று பொருள், ஒளி, சவுண்ட் என்று பொருள். அடுத்து என்னது? போர் என்று பொருள். நம்ம கடந்த முறை கேட்டிருந்தாங்களா, களியர் அப்படின்ற சொல்ல என்னது? போர் வீரர்னு கேட்டிருப்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, போய் பாருங்க. களியர் அப்படின்ற சொல்லுக்கு போர் வீரர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ போர், களி என்றால் போர் என்று பொருள். அடுத்து பாருங்க, வஞ்சகம், களி என்னது? ஃப்ராடு, வஞ்சகம்னு பொருள். அடுத்து கலை என்ற சொல், கலை அப்படின்னா என்னது? கலைனா ஆண்மான். சரிங்களா, அடுத்து வந்து கலை என்றால் என்னது? ஆண் குரங்கு. சரிங்களா, அதாவது சிவப்பு குரங்கு, ரெட் மங்கி. சரிங்களா, ஆண் குரங்கு. அடுத்து வந்து கலைனா என்னது? கல்வி என்று பொருள், ஆர்ட்ஸ். சரிங்களா, ஆர்ட்ஸ். அடுத்து என்னது? கலைனா என்னது? சந்திரன் பங்கு. அடுத்து அரைப்பட்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க, அரைப்பட்டிகை, கலைனா அரைப்பட்டிகை. அடுத்து கல் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? கல், ஸ்டோன் இருக்கு இல்லையா, கல், பாறைக்கல், அது. அடுத்து கல்லுனா மலை என்று பொருள். கல்லுனா அரதனம், அரதனம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ப்ரீசியஸ் ஸ்டோன், அரதனம், ப்ரீசியஸ் ஸ்டோன்னா என்னது? விலை மதிப்பற்ற கல் அப்படின்ற பொருள். அடுத்து என்னது? கல் என்னும் ஏவல், அதாவது நம்மளை படிக்க சொல்கிறாங்கல்ல, லேர்ன் பண்ண சொல்கிறது, அந்த ஏவல் பொருள், கல்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பொருள் தரும். அடுத்து கவி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, கவினா பாட்டு, இன்னொன்று வந்து குரங்கு அப்படின்ற பொருள் வரும். ஔவையாரிடம் வந்து ஒரு புலவர் வந்து ஏதோ கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசினோன்னே அவங்க வந்து கவி அப்படின்ற பொருளில் வந்துட்டு குரங்குன்ற பொருளை வந்து அவருக்கு பதில் கொடுத்ததால் நம்ம படிச்சிருப்போம் பாருங்கள். ஔவையார் பற்றி படிக்கும்போது வரும் அதில். கவினா என்னது? பாட்டு, வெர்சஸ். அடுத்து என்னது? கவினா புலவன், சொன்னோம் இல்லையா, பொயட், புலவன். அடுத்து வந்து கவினா என்னது? குரங்கு, சொன்னோம் இல்லையா, குரங்கு. கவினா கவி என்னும் ஏவல். சரிங்களா, கவி என்னும் என்னது? ஏவல் என்னது? பெண்டின் ஆர் ஓவர், அதாவது வளைதல் அப்படின்ற பொருள். கவிழ்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, படகு கவிழ்ந்தது, அந்த கவி, அந்த பொருளில், அந்த ஏவல் பொருளில் வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், களம் என்ற சொல். களம்னா நமக்கு என்னது? போர்க்களம், நெற்களம், வயல், செருக்களம் தெரியும். களம்னா பிளேஸ், இடம். அடுத்து வந்து பாருங்கள், நெற்களம். அடுத்து வந்து என்னது? போர்க்களம். சரிங்களா, களம்னா மனைவின்னு ஒரு பொருள் இருக்கான். அதே போல் என்னது? களம்னா விடம், விஷம், பாய்சன்னு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா, அடுத்த சொல் பார்க்கலாம்களா? களி. களி என்ற சொல் வந்து என்னது? கல், டுடே. சரிங்களா, கல்னா கல் இருக்கு இல்லையா, கல்லை குறிக்கக்கூடியது, மது, அந்த பணங்கள், அந்த கல்லை குறிக்கக்கூடியது. அடுத்தது என்ன? களினா களிப்பு, மகிழ்ச்சி. சரிங்களா, களிப்புனா என்னது? மனம் களி கொண்டு கூத்தாடுது அப்படின்னு சொல்லி, களினா என்னது? மகிழ்ச்சி, களிப்பு அப்படின்ற பொருள். அடுத்தது என்னது? எக்களிப்பு அப்படின்னு சொல்லணும்னா என்னது? செருக்கு, எக்களிச்சு பேசுகிறான், அப்போ செருக்கு. என்னது? மதிமயங்கி போயிட்டான், கல் குடிச்சு களி கொண்டாயிட்டுனா மயக்கம், மகிழ்ச்சியில் மயங்கிறான், என்னது? மயக்கம், களினா மயக்கம்னு பொருள். அடுத்து என்னது? களி எனும் ஏவல், கழிதல். சரிங்களா, ரீஜாயின், கழித்தல். சரிங்களா, கழித்தல் என்னது? நீக்குதல் அப்படின்ற பொருள், கழித்தல். என்னது? எக்ஸல்ட் ஆர்
ரீஜாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, களி அப்படின்னு ஏவல். அடுத்து சொல் பார்க்கலாங்களா? கலை என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா, கலைனா என்னது? முகம் ஆள் நல்லா அழகாக கலையாக லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அழகு என்று பொருள். அயர்வு என்று பொருள். சரிங்களா, வியர்னஸ், அயர்வு. களைப்பாக இருக்குன்னு சொல்லும் இல்லையா, அந்த தான் வியர்னஸ். சரிங்களா, அயர்வு, அயர்ச்சியாக இருக்குது. அதே போல் கலைனா என்னது? குற்றம் என்று பொருள். அடுத்து கலை என்னும் ஏவல். சரிங்களா, கலைதல், கலை என்னும் ஏவல். அடுத்து கல் அப்படின்னா என்னது? தேன், மது. நம்ம பார்த்துருப்போம், தேன் மது ஒரு பன்மொழி வரும். கல்னா தேன், மது. அடுத்து வந்து என்னது? பொய். பாருங்கள், களவு என்று பொருள் இந்த ஒரு சொல்லுக்கு. சரிங்களா, அடுத்து கள்ளி என்ற ஒரு சொல்லுக்கு, கள்ளி மரம் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு மரம். சரிங்களா, அது வந்து ஒரு பால் மரம். இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தை சிசு, பெண் சிசு குலைக்கெல்லாம் கள்ளிப்பாலை கொடுத்து கொடுவாங்க இல்லையா, அந்த கள்ளி மரத்தில் தான் எடுப்பாங்க கள்ளி. அதே போல் நீ கள்ளிடி அப்படின்னு சொல்லும்போது என்னது? திருடி அப்படின்னு பொருள், கள்ளினா. அடுத்து கறி அப்படின்னா என்னது? கறினா குக்குடு வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, சமைக்கப்பட்ட காய் இருக்குல்ல, அதை வந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கறி, மிளகை வந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது? கறி என்னும் ஏவல். சரிங்களா, கரித்தல் அப்படின்னு சொல்லுவோம், கரித்தல், உப்பு கரித்தல், கரித்தல் அப்படின்ற ஒரு ஏவல் பொருளிலும் வரும். அடுத்து கன்று என்ற ஒரு சொல் என்னென்ன பொருள் தரும்னா, பசு, எருமை முதலியவற்றினுடைய குட்டியை குறிக்கும். அதே போல் இளமரத்தை குறிக்கும். சரிங்களா, மாங்கன்று அப்படின்னு சொல்லும் இல்லையா, கொய்யாக்கன்று, மாங்கன்று. அதே போல் கன்று என்னும் ஏவல். சரிங்களா, கன்று என்னும் ஏவலை குறிக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்து சொல் பாருங்க. காப்பு என்ற சொல் குறிக்கக்கூடிய பல பொருள் என்னென்னா, காப்புனா காவல். இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து என்னது? காப்பு செயல்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வாழ்த்து செயல காப்பு செயல், கடவுள் வந்து காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காப்பு செயல் சொல்லுவாங்க. அப்போ காப்புனா காவல். அதே போல் கையில் வந்து காப்பு போடுறதுன்னு அதே ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்ற மாதிரி. காப்புனா கதவு. அடுத்து காப்புனா என்னது? மதில். காப்புனா என்னது? ஆடை, நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுல. அடுத்து நூலிற் கடவுள் வணக்கம் சொன்னோம் இல்லையா, ஒரு நூலில் வந்து கடவுள் வணக்கத்தை வந்து காப்பு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து நம்ம படிச்சிருப்போம், காப்பு செயல்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல் பார்க்கலாங்களா? பாருங்க, அடுத்து பாருங்க என்னது? காயம். காயம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, உடல். காயம்னா உடல். அடுத்து என்னது? பெருங்காயம், நம்ம பருப்புக்கெல்லாம் போடுவோம்ல, பெருங்காயம். அடுத்து வந்து வெண்காயம். சரிங்களா, வெண்காயம். ஆனியன் இருக்குல்லையா, வெங்காயம், அதை தான் வந்து காயம் சொல்லுவோம். அதே போல் ஆகாயம், இதெல்லாம் வந்து என்ன? காயம்ன்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள். அடுத்து காய் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, காய் என்னும் ஏவல். காஞ்சு போதுன்னு சொல்லும் இல்லையா, ட்ரை, காய் அப்படின்ற ஏவல் பொருளில் வரும். அதே போல் காய்கறிகள் இருக்குல்லையா, காய், அந்த பொருளில் தரும், ஃப்ரூட். சரிங்களா, அதாவது சமைத்த காயை வந்து கறின்னு சொல்லுவாங்க. அதே போல் சமைக்காத காயை அன்ரிப் ஃப்ரூட், அதை வந்து என்னது? அதாவது பழுக்காததை வந்து காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பழத்துக்கு முந்தைய நிலை வந்து என்னது? காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கால் என்றால் என்னது? பாதம். நம்ம கால் இருக்குல்லையா, கால் என்று பொருள், லெக்கு. அடுத்து 4இல் 1 கால், 4 பாகத்தில் ஒரு பாகம் கால். அடுத்து வந்து கால்னா காற்று. நான் காலதர்ன்னு சொன்னேன் இல்லையா, ஜன்னலுக்கு இன்னொரு பேர், தமிழ் பேர் காலதர்னு. அப்போ கால்னா காற்று. அடுத்து வந்து என்னது? வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க? 4 கால் போட்டு பில்லர் எழுப்போம். 4 கால் போட்டோம்னா சரியாக போச்சு. ஒரு 4 காலை போட்டு ஒரு பந்தலை போட்டுருவாங்க. என்னது? பில்லர், தூண் இருக்கு இல்லையா, அதை வந்து கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதே போல் என்னது? கிரகம். கிரகம்னா நவகிரகங்களுள் ஒன்று. சரிங்களா, அதே போல் கிரகம்னா வீடு என்று பொருள். கிரகம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல், வீடுன்னு. அதனால தான் வந்து நம்ம புதுமனை புகுவிழான்னு இப்போ நிறைய பேர் தமிழில் போடுறாங்க. முன்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கிரகப்பிரவேசம் அப்படின்னு போடுவாங்க. கிரகம்னா வீடு, பிரவேசம்னா என்னது? அங்கே வீட்டுக்குள் போகிறது, பிரவேசம். சரி, அடுத்து கிளை. கிளைனா என்னது? மரக்கிளை என்று ஒரு பொருள், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ. அடுத்து என்னது? மூங்கில். மூங்கிலை வந்து கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தன் கிளை செராமை நம்ம படிச்சோம்னா என்னது? உறவினர். கிளைனா உறவினர். அடுத்து வந்து என்னது? கிளை என்னும் ஏவல். சரிங்களா, கிளை என்னும் ஏவல் பொருளை தரும். அடுத்து குடின்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? குடினா ஊர் என்று பொருள். இப்போ காரைக்குடின்னு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரைக்குடிக்கு ஏன் காரைக்குடின்னு பேர் வந்துச்சுன்னா, காரை வீடுகள் நிறைந்தது. வீடுனா குடி. அப்போ காரையால் கட்டப்பட்ட குடிகள் நிறைந்ததால் அதை வந்து காரைக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க, ஊருங்கிறனால காரைக்குடி. அப்போ குடினா என்னது? ஊர். அடுத்து வந்து என்னது? குடினா குளாங்குடி சொல்லுங்க அது. அடுத்து குடினா வீடு. அடுத்து குடி என்னும் ஏவல், நீர் குடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரிங்க்குங்கிற ஏவல் பொருள் தரும். அடுத்து குடை என்று சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன? நமக்கு மலையில் பயன்படுத்தக்கூடிய அம்பர்லா, குடை. அடுத்து வந்து என்னது? குடைனா குமரக்கடவுளுடைய திருவிளையாடலை வந்து என்னது? குடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குடை என்னும் ஏவல், நமக்கு ஒரு பொறுத்துக்களை கிட்டாங்க இல்லையா, சாந்து அறை,
சுனை குடை அப்படிலாம் ஒரு கிடையாது. அப்போ குடைதல் அப்படின்ற ஒரு பொருளில் வரும். சரிங்களா? அடுத்து குலை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்து குலையும் கொத்துமா தொங்குதுன்னு சொல்லலாம். பழத்தில் பல குலையா கொத்தா தொங்குதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த பொருள். அடுத்து வந்து என்ன, செய்கரை. அடுத்து குலை என்னும் ஏவல். குலைதல்னு என்னது, அந்த குலைஞ்சு போகுதுல்ல, சோறு குலைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்ல குலை அப்படின்ற ஏவல். நிலை குலைதல் அப்படின்னு சொல்ல இல்லையா, அதை வந்து சீரில்லாமல் ஆக்குறது குலை அப்படின்ற ஒரு ஏவல் பொருளை தரும். சரிங்களா? அண்டை பார்த்தீங்களா, அண்டைன்னு என்னது, லூஸ் பண்ணு அப்படின்ற பொருள். அதை வந்து இருக்கிற கட்டாக இருக்கிறத தளர்த்துறது, குலைய வைக்கிறது, அந்த பொருள். குலைனா ஏவல், குலைய வைத்தல், அந்த பொருள். சரிங்களா? அடுத்த சொல் பாருங்க, குளவி. கவனிச்சுங்க, மயங்கொலி சொல்லியுமே வரும். இந்த குளவினா குழந்தை என்று பொருள், பெருமை என்று பொருள், இளம்பிறை என்று பொருள். சரிங்களா? அடுத்து குறி. இந்த குறிக்கு வந்து என்னது, அடையாளம், குறியீடுதல் சொல்லுவேன், சைன், அந்த பொருள். அடுத்து வந்து என்னது, ஹிண்ட்டு, குறிப்பு என்று பொருள். அடுத்து குறி என்னும் ஏவல். சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக குறித்து வைன்னு சொல்லுவோம், அந்த ஏவல் பொருள். அவன் அதை குறிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த ஏவல் பொருள் வரும். அடுத்து கூடு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, நெஸ்ட்டு, பறவையினுடைய கூடு. அடுத்து வந்து கேஜ், கூண்டு. அடுத்து வந்து என்னது, கூடு என்னும் ஏவல், ஒன்று சேரும்ல, ஜாயின், கூடி நில்லுங்கள், அந்த ஏவல் பொருள் தரும். அடுத்து கூறு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, கூறுபோடு அப்படின்வாங்க, பங்கு. சரிங்களா? அடுத்து கூறுனா பாதி என்று பொருள். அடுத்து கூறு என்னும் ஏவல், சொல்கிறோம் இல்லையா, டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருள். கூறுனா கூறுதல் அப்படின்ற ஏவல் பொருள் வரும். அடுத்து கூணல் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, கோணல். கூணல் விழுந்து போயிடும், முது கூணல் விழுந்து போச்சு இல்லையா, அப்படின்னா அது வளைஞ்சிருக்கு, கோணல் என்று பொருள். அடுத்து கூணல் என்றால் பாருங்க, சங்கு என்று பொருள். கூணல் என்றால் பிறை என்று பொருள். சரிங்களா? அடுத்து பாருங்க, கொத்து என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா, குலை. இப்போ தான் பார்த்தோம். அடுத்து வந்து கொத்து என்னும் ஏவல், கலக்கத்தை வச்சு ஒரு கொத்தி விடலாம் சொல்லுவாங்க தோட்டத்தில் களை எடுக்கும்போது. கொத்துனா இது மண்ணை அப்படியே கொத்துன்னு கொத்தி விடுவாங்களே அது. சரி. அடுத்து கோடி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. கோடினா ஓர் எண். சரிங்களா? 10 மில்லியன்ஸ், அதான் வந்து கோடி. அடுத்து கோடினா என்னது, புதுமை என்று பொருள். அடுத்து தரைமுனை, ஊர்கோடி என்னது, அந்த அதில் முனை, அந்த நம்ம இந்திரா முனைன்னு சொல்ல முடியாது, கோடி, இந்தியாவின் கோடி அப்படிலாம் சொல்லலாம். கோடின்னு என்னது, அந்த தரையினுடைய முனை, அதை வந்து கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கோட்டம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, கோட்டம்னா கோயில் என்று பொருள், நாட்டினுடைய பகுதி என்று பொருள். அடுத்து கோட்டம்னா வளைவு என்று பொருள், அழுக்காறு என்று பொருள். கோட்டம் என்றால் அழுக்காறு என்று பொருள். அடுத்த சொல் பார்க்கலாமா பாருங்க. கோதை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, கோதைனா பூமாலை என்று பொருள். கோதை நாச்சியார் யாருன்னு தெரியுங்களா? கோதைனா பெண் என்று பொருள். அடுத்து கோதைனா என்னது, பெண்மயிர், பெண்களுடைய அந்த முடி இருக்கு இல்லையா, அது கோதைனா. அடுத்து காற்று என்று பொருள். அடுத்து சக்கரம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னு பாருங்க. சக்கரம்னா தேர்ச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாகனத்தினுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, தேருக்கு பயன்படுத்தக்கூடிய சக்கரம், அந்த பொருள். அதே போல் சக்கரம்னா பிறப்பு என்று பொருள், கடல் என்று பொருள். சரிங்களா? சக்கரம்னா கடல் என்று பொருள். சக்கரம்னா வட்டம் என்று பொருள். சக்கரங்கிறது தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். சரிங்களா? அடுத்து சக்தி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, சக்தினா கற்கள். சரிங்களா? கற்கள் என்று பொருள், டிஸ்கரேஜ்டு மேட்டர். சரிங்களா? கற்கள். அடுத்து சக்தினா குடை என்று பொருள். அம்பர்லா இருக்குது பார்த்தீங்களா, அம்பர்லாவை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சக்தினானது வலிமை, பவர், வலி என்று பொருள். அதே போல் சிவனினுடைய பாதியான பார்வதி தேவியை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் காடு. சரிங்களா? அடுத்து சக்தி அப்படிங்கிற என்னது, வாமிட், ஏவல், கக்கிரம்ல, அதுதான் சக்தியாம். சரிங்களா? கக்கிரம்ல வாந்தி இருக்குல்ல, வாமிட், அதை வந்து சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சம்பு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா, சம்புங்கிறது ஓர் புல். சரிங்களா? ஒரு தாவரம். சரிங்களா? அடுத்து ஏ கைண்ட் ஆஃப் கிராஸ். அடுத்து வந்து சம்பு அப்படின்னா நரி என்று பொருள். சம்புனா என்னது, நரி, ஜக்கல், நரி. சரிங்களா? அடுத்து நாவல். சரிங்களா? நாவல் என்னது, சம்புவின் கனி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நாவல். சரிங்களா? ஜம்பு ட்ரீ அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. நாவல் பழம் இருக்கு இல்லையா, நாவல் மரம், அதை சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சாம்புவன் அப்படின்னு சொல்லி சிவனை சொல்லுவாங்க இல்லையா, அரண், சிவா, அரண். சம்புனா சிவன், அரண் என்று பொருள். அதே போல் சம்பு என்றால் சூரியன் என்று பொருள். சாம்பவன் அப்படின்னு சொல்லி சிவனை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருளில் வரும். சரிங்களா? அடுத்த சொல் பார்க்கலாங்களா பாருங்க. சரணம். சரணம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பொருள் பண்புலையும் பார்த்துப்போம். சரணம்னா என்னது, கால், ஃபுட்டுன்னு பார்த்துப்போம். அதே போல் என்னது, சரணம் அடைந்தேன்
அடைக்கலம்னு பொருள். சரணம்னா வீடு என்று பொருள். அடுத்து வந்து என்னது நமஸ்காரம். சரிங்களா, சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி என்னது உண்மையே வந்து நாம் வணங்குகிறோம் அப்படின்ற பொருள். இல்லைன்னா உம்மிடமே வந்து ஐயப்பனே உங்ககிட்டே வந்து நாங்கள் அடைக்கலம் ஆகிறோம் அப்படின்ற பொருள். இல்லைன்னா உங்கள் பாத்திரம் தொட்டு வணங்குறோம் அப்படின்ற பொருள் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சரம் என்ற சொல். சரம்னா என்னது அம்பு என்று பொருள். சரம்னா கொருக்கை. கொருக்கைங்கிறது ஒரு வகையான புல். சரிங்களா, எ கைண்ட் ஆஃப் கிராஸ்ன்னு சொல்லி கொருக்கைன்னு ஒரு புல் இருக்குது. அடுத்து பாருங்கள் மாலை என்று பொருள். சரிங்களா, கார்லேண்ட் மாலை என்று பொருள், அதாவது மலரால் செய்யப்பட்ட ஒரு மாலை. அதே போல் சரம்னா அசைவு என்று பொருள். அடுத்து சலம் என்ற ஒரு சொல் குறிக்கிற பல பொருள்லாம். சலம்னா நீர், நமக்கு தெரியும் ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜலம்னு வடமொழியை சொல்லுவாங்க. அதே போல் சலம்னா என்னது பொய் என்று பொருள். தனியாக கோபம் என்று, தனியாக கோபம். சரிங்களா, அதாவது குறையாத கோபம்னு பொருளாம். அதே போல் முட்பன்றி முள்ளம்பன்றியினுடைய முல்லை வந்து என்னது சலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து சலனம். சலனம்னா அசைவு என்று பொருள். காற்று என்று பொருள். கால் லெக்கு அப்படின்னு பொருள். அடுத்து சாதனம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, சாதனம்னா கருவி, நமக்கு தெரியும் சாதனம்னா கருவி. அடுத்து என்னது ப்ரூஃபு ஏது. சரிங்களா அப்படின்ற ஒன்று. அடுத்து சாதனம்னா என்னது அடையாளம் என்று பொருள். மார்க்ஸ் ஏதாவது மார்க் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அடையாளம் என்று பொருள். அடுத்து என்னது சாதனம்னா என்னது இடம் என்று பொருள். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சாதி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னன்னா குளம் என்று பொருள். அடுத்து என்னது குலவினம் என்று பொருள். சரிங்களா, அடுத்து கல் என்று பொருள். அடுத்து என்னது சாதி என்னும் ஏவல், சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ஏவல் பொருளை வரும். சரிங்களா, பிரிசர்வ். அடுத்து சாறு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள். இதில் வந்து நமக்கு தமிழ் சொல்லாக இருக்கிறத பூரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் விலங்குகள் பெயர், அம்பு, இந்த மாதிரி நமக்கு பரிச்சயமாக இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாதி, இந்த சலம் இதெல்லாம் வந்து வடமொழி சொல்லாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படாது. சரிங்களா, தமிழ் சொல்லாக இருக்கிறத நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ். சரிங்களா, நம்ம எதையுமே விற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து நடத்திட்டுருக்கோம். சரிங்களா, இப்போ சாறு என்ற சொல் என்னென்ன பொருளை தரும் அப்படின்னா, சாறுனா குலை. சரிங்களா, பஞ்ச் குலைன்னு ஒரு பொருள். சாறுனா கல் அப்படின்ற பொருள் தரும். சரிங்களா, சாறுனா என்னது கல் அப்படின்ற பொருள் தரும். அடுத்து சாறுனா என்னது திருவிழா என்று பொருள் தருமா. பாருங்கள், சாறுனா திருவிழா என்று பொருள். அடுத்த சொல் பார்க்கலாங்களா, சிலை. சிலை என்ற சொல். இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தமிழ் வார்த்தை இல்லையா. சிலைன்னா என்னது கல்லுன்னு பொருள் இருக்குது. அதே போல் என்னது கம்பர் எதிராக சிலை எழுபது, அது என்னது ராவனுடைய வில்லை பற்றியது. அப்போ சிலைனா என்றது வில் என்று பொருள். சிலைனா என்னது ஒளி என்று பொருள். அடுத்து பாருங்கள் சிறை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, சிறைனா என்னது சிறகுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான். சிறைனா இறகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறகு சிறகு, அப்போ இறகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிறைனா என்னது சிறையில் அடைப்பான பிரிசன் சொல்லுவோம் இல்லையா, காவல். சரிங்களா, காடு காவல் என்று பொருள். அதே போல் சிறைச்சாலை பிரிசன். சரிங்களா, அதே போல் சிறைனா என்னது பக்கம்னு ஒரு பொருள் இருக்குங்க. சிறைனா பக்கம் என்று ஒரு பொருள். அடுத்து பாருங்கள் சினை என்ற ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல பொருள்னா, சினை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் உறுப்பு சொல்லும் இல்லையா, சினை. அடுத்து என்னது கருப்பம் என்று பொருள். அடுத்து பூவரும்பு என்று பொருள். சரிங்களா, அந்த பூவினுடைய அரும்ப சினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கருப்பம்னா என்னது இப்போ மாடு சினையாக இருக்குது, ஆடு சினையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அதனால தான் வந்து என்னது கருப்பம். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சுகம். சுகம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, இன்பம். சரிங்களா, அடுத்து வந்து உடல் நலம் ஹெல்த். சரிங்களா, அடுத்து வந்து என்னது தர்மம். அடுத்து கிளி. பாருங்கள் பறவை கிளி இருக்கு இல்லையா, அதை வந்து சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சுகம் அப்படின்ற சொல்லலாம். கிளிக்கு வந்து சுகம்ன்ற சொல் வந்து இந்த கிளியையும் குறிக்கும். சரிங்களா, அடுத்து சுரம் என்ற சொல் என்னென்ன பொருள்னா காடு, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே போல் என்னது சுரம்னா பாலை நிலம். அதே போல் அருநெறி. சரிங்களா, சுரம் என்றால் அருநெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அருள் நெறி இருக்கு இல்லையா, நல்ல பாதை, அதை சொல்கிறாங்க. அதே போல் சுரம்னா என்னது காய்ச்சல், ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, சுரம் என்றால் காய்ச்சல் என்று பொருள். சுரம் என்றால் கல் என்றும் ஒரு பொருள். சரிங்களா, அடுத்து சுருதி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, சுருதி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஆகமங்கள் சுருதிகள் வேதம். சரிங்களா, அடுத்து என்னது சுதி பிச்சு, ஹை பிச்சில் பாடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, உச்சஸ்தாதியில் சுதியில் உச்ச சுதியில் பாடணும், நல்ல சுதி சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிச் ஆஃப் டியூனு, அந்த பாடுறோம்ல அந்த சுதி சுத்தமாக, அந்த டியூனுடைய பிச்சு ஹை பிச்சு சுத்தமாக இருக்குது அது என்னது. அதே போல் சுருதினா இசை மெலடி என்று பொருள். அதே போல் சுருதினா காது என்று பொருள், ஒளி சவுண்ட் என்று பொருள். அடுத்து சூடு என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னா, சூடுனா நமக்கு தெரியும் வெப்பம். அடுத்து பாருங்கள் அரிக்குவியல். சரிங்களா, அரிக்குவியல்
அடுத்து சூடு என்னும் ஏவல் சரிங்களா. மணிமுடி சூட்டிகள் சூடு அப்படின்னு சொல்லி அந்த ஏவல் சரிங்களா. சூடு சுடுதல் அந்த சூடு இல்லைங்க. சூடு என்னது மணிமுடி சூடினான், மணிமுடி சூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருள் வியர் பண்ணுற பொருளில் வரும். அடுத்த சொல் பார்க்கலாங்களா. அடுத்த சொல் பாருங்க, செப்பு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா, செப்புன்னா என்னது சொல் தெரியும். அடுத்து என்னது செப்பு காப்பரில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செப்பு தகடு அப்படின்னு சொல்லுவோம். காப்பர், லிட்டில் பாக்ஸ் ஆஃப் காப்பர், செப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது செப்பு என்னும் ஏவல், என்னது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொருள். அடுத்து செல் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, செல் என்றால் கரையான் என்று பொருள். சரி, நம்ம கரையான் இருக்கு இல்லையா, அது அந்த பொருள். அடுத்து என்னது மேகம் என்று பொருள், இடி தண்டர் என்று பொருள். அடுத்து செல் என்னும் ஏவல், டு கோ போ, செல் சென்றான் அப்படி சொல்லி அந்த ஏவல் பொருள் வரும். அடுத்து செல்வி என்ற பொருள் சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, செல்வி என்றால் அழகு என்று பொருள், காலம் என்று பொருள், தன்மை என்று பொருள் சரிங்களா. அடுத்து சேடன் என்று சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா, சேடன்னா பாம்பு, அனந்தன் என்னும் பாம்பு சரிங்களா. அனந்தனுக்கு காது எதுன்னு அனந்த கவிராயர் அமிர்த கவிராயர் சொல்லி நம்ம பழைய இதில் நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சு. 2003 to 2015 சிலபஸ் தமிழில் வரும். அனந்த கவிராயர் அமிர்த கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அனந்தன்னா பாம்பு சரிங்களா. அடுத்து பாருங்கள், சேடன் என்னது, சேடினா தோழி, சேடி பெண் அப்படின்னு சொல்லி, அப்போ சேடன்னா தோழன் சரிங்களா. அடுத்து என்னது, இன்னொன்று வந்து பணி செய்வன், ஏவல் செய்வோன் அப்படின்ற பொருள். அடுத்து வந்து தம்பி அப்படின்ற பொருள். அதே போல் சேடினாலும் ஏவல் செய்வோல் தோழி அப்படின்ற பொருளில் வரும் சரிங்களா, சேடி பெண் அப்படின்ற பொருள் வரும். அடுத்து சேன் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, உயர்ச்சி ஹைட் என்று பொருள், தூரம் டிஸ்டன்ஸ் என்று பொருள், சேன்னா அகலம் என்று பொருள். இப்போ உயரம் அப்படின்னாலே என்னது ஆகாயம் வானம் அப்படின்ற பொருள் வந்துடும் சேன். அடுத்த சொல் பார்க்கலாங்களா. பாருங்கள், சேய் என்ற சொல், சேய் என்ற சொல் என்னென்ன பொருளில் வரும், என்னென்ன பொருள் தரும்னா, சேய்னா மகன், தாயும் சேயும் நலமா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. இப்போ கூட வண்டியில் ஆம்புலன்ஸுக்குள்ள தாய் சேய் நல ஊர்தி, அதாவது கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு அந்த வாகனம் தான் பயன்படும். அடுத்தது என்னது செய்யோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சேயோன்னா என்னது முருகன் சரி. அடுத்து செவ்வாய், முருகனும் செவ்வாய் கிட்ட ஒன்று, முருகன் சிவப்பு செவ்வாய் சிவப்பு, செவ்வாய்க்கோள் செவ்வாய், அதனால தான் செவ்வாய்க்கிழமை என்னது போய் முருகனை கும்பிட சொல்கிறாங்க சரிங்களா. சிவப்பு அதே பொருள் தான் சரிங்களா. அடுத்து வந்து என்னது இளமை, முருகன்னாலே இளமைன்னு என்று பொருள். அப்போ சேய்னா இளமை என்று பொருள், சேய்னா என்னது மகன் குழந்தை அப்படின்னது இளமை என்று பொருள், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தட்டு என்ற சொல் உணர்த்தக்கூடிய, தட்டுனா வட்டனை, நம்ம தட்டு சாப்பிட்றோம் இல்லையா அது, அதே போல் தட்டுனா வட்டம் என்று பொருள், வளைவு கேர்வ் என்று பொருள். அடுத்து வந்து என்னது திரிகை, ஒரு சக்கரம் இருக்கும் இல்லையா அது சொல்லுவாங்க, பாட்டர்ஸ் வீல் ஒரு சக்கரம். அதே போல் தட்டுனா குற்றம் என்று பொருள், தட்டு என்னும் ஏவல் சரிங்களா. நாக் பண்ணல தட்டுறது டம் டம் தட்டுறோம் இல்லையா அந்த ஏவல் பொருள் தரும். அடுத்து பாருங்கள், தலை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்ன, தலைனா தலைமை, சிரம், அதே போல் ஆதி ஆகாயம் என்று பொருள் தரும். இந்த தலை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, கால் விலங்கு இருக்கு இல்லையா அது. அதே போல் ஆண்மயிர், பார்த்துக்கோங்க, தலை என்றால் ஆண்மயிர் என்று பொருள். அடுத்து தலை என்னும் ஏவல், தலைனா என்னது கட்டுதல் டைட் பண்ணு அப்படின்ற பொருள் சரிங்களா. அடுத்து தறி என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, தூண் என்று பொருள், தறினா தூண். அடுத்து நெய்வோர் கருவி, நூல் நெய்வாங்கள்ல அதை வந்து தறி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முளை என்று பொருள் சரிங்களா, முளை. அடுத்து தறி என்னும் ஏவல் சரிங்களா. தறினா என்னது, அவன் கை கால்களை தரித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணுறது அந்த பொருள் சரிங்களா. அடுத்து சொல் பார்க்கலாங்களா. போர்க்கோளம் தரித்தான் அந்த இது வராதுங்க, கை கால்களை தரித்து விடுவான் அப்படின்னா அது கட் டவுன், கட் பண்ணி எடுக்கும்ல அது, கை காலை தரிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஊருக்குள்ளே திட்டும்போது அந்த அது தறி. அடுத்து தாயம் என்ற சொல், தாயம்னா பாருங்கள் தந்தை வழி சுற்றம் தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை வழி சொந்தங்களை வந்து என்னது தாயம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் உரித்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் தாயம்னா துன்பம் என்று பொருள். அடுத்து சூதாடும் கருவி, தாயம் விளையாடுறதுன்னு நம்ம விளையாடும் இல்லையா அது தாயம். அடுத்து தாரம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள், தாரம்னாலே மனைவி. அடுத்து வந்து என்னது மூக்கார் பிறக்கும் இசை, மூக்கிலிருந்து வரக்கூடிய சவுண்டை வந்து என்னது தாரம்னு சொல்லுவாங்களாம். அடுத்து வந்து பாதரசத்தை வந்து மெர்க்குரியை வந்து தாரம்னு சொல்லுவாங்க. அடுத்து அரும்பண்டம்
சரிங்களா. அரும்பண்டம்னா அது அரிய பண்டம், கிடைக்கிறதுக்கு அரிய பண்டத்தை வந்து தாரம்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்னது மனைவியை தாரங்கிறாங்க. சரிங்களா. ஒவ்வொருத்தவங்களுக்கு அரியவர்கள் தானே, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா. ஸோ அதே போல் தாரம்னா நாக்கு என்று பொருள். சரிங்களா. தாரம் என்றால் நாக்கு என்று பொருள், தாரம் என்றால் வெண்கலம் என்று பொருள். சரிங்களா. அடுத்து தாளம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பலபொருள் என்னென்னு பார்த்துடலாமா. தாளம்னா கூந்தற் பனை. சரிங்களா. பனை மரம் இல்லையா, அதை வந்து என்னது கூந்தற் பனை, அதை வந்து தாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனை மரத்தை தாளம்ன்றாங்க. அப்போ இது ரெண்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பனைனாலே வந்து என்னது தாளம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தாளம்னா பூமி என்று பொருள், தாளம்னா நாக்கு என்று பொருள். சரிங்களா. டங்கு. அடுத்து தானம் என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, தானம் இடம்ன்ற ஒரு பொருளை தரும், கொடைன்ற ஒரு பொருளை தரும், பவர் வழி அப்படின்ற ஒரு பொருளை தானம் தரும். சரிங்களா. திங்கள்ன்ற சொல் வந்து சந்திரன்ற பொருள் தரும், மாதம்ன்ற ஒரு பொருள் தரும். சரிங்களா. அடுத்து திட்டம் அப்படின்ற சொல்லு ஒப்புரவுன்ற பொருள் தரும், நிலைவரம் அப்படின்ற ஒரு பொருள் தரும், ஏற்பாடு அப்படின்ற என்ன ஏற்பாடு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பொருளில் வரும். அதே போல் திரி என்ற சொல் வந்து விளக்கு திரி என்று பொருள் தரும், மூன்று என்று பொருள் தரும். அடுத்து திரி எனும் ஏவல், திரித்தல்னு சொல்லும் இல்லையா, திரித்து கூறுதல் மாற்றுதல், அந்த ஏவல் பொருளில் தரும். இந்த பேஜோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்களா. கிட்டத்தட்ட 36 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், திரு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா, திரு என்றால் நமக்கு தெரியும் லக்ஷ்மி. சரிங்களா. அடுத்து வந்து என்னது மேன்மை, திருனா மேன்மை, செல்வம் என்று பொருள், திருனா அழகு என்று பொருள் தரும். சரிங்களா. அடுத்து தீரம் என்ற சொல் என்னென்ன பொருள் தரும், தீரம்னா கரை, பேங்க். சரிங்களா. அதாவது என்னது ஒரு கரை, அந்த ஆற்று கரை இருக்குல்ல அந்த பொருள் தான். அடுத்து வரம்பு, பார்த்தீங்களா அதே தான், வரம்பு என்று பொருள் தீரம்னா. தீரம்னா அது தீரன் அப்படின்னு சொல்லி அது வலிமை என்று, வலி என்று பொருள். அதே போல் கரேஜ் தைரியம் என்று பொருள். அடுத்து துப்பு என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா, துப்பு என்றால் மெழுகு, வேக்ஸ் இருக்குல்ல ரெட் வேக்ஸ், மெழுகு என்று பொருள். துப்புனா அறிவு என்று பொருள், துப்புனா உணவு, துப்பாருக்கு துப்பாயன்னு வரும் இல்லையா, அது துப்பு உணவு என்று பொருள். அடுத்தது என்னது துப்புரவு அப்படின்னு சொல்லும் இல்லையா, சுத்தம் என்று பொருள். துப்பு பவளம் என்று பொருள், ரெட் காரல் பவளம் என்று பொருள். துப்பு என்றால் நெய் என்று பொருள் தரும். தூக்கு என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா, தூக்குன்ற சொல் நிறை என்று பொருள் தரும். சரிங்களா. தூக்கு. அதே போல் தூக்கு குண்டு அப்படின்ற பொருளில் வரும். சரிங்களா. இந்த ஒரு சொல் வந்து என்னது இத்தனை பல பொருள் தரும், பல பொருளை தரும். சரிங்களா. செய்யுள் அப்படின்ற ஒரு பொருளை தரும், கூத்து அப்படின்ற ஒரு பொருளை தரும், உயர்ச்சி அப்படின்ற ஒரு பொருளை தரும். சரிங்களா. அடுத்து தூசி என்ற சொல் புழுதி என்ற பொருள் தரும். பாருங்கள், தூசி குதிரை. சரிங்களா. குதிரைன்ற ஒரு பொருள் தரும். அப்போ குதிரைக்கு இன்னொரு பேர் என்னது தூசி. தூசினா குதிரைன்னு ஒரு பொருள் இருக்குது. அதே போல் தூசினா படை வகுப்புன்னு ஒரு பொருள் இருக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள், தேர் என்ற சொல் ரதம் அப்படின்ற பொருள் தரும், தேர் என்னும் ஏவல் பொருள் தரும். தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தேர்தல் அப்படி இருக்குல்ல அந்த பொருள் தரும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், தேரல் என்ற சொல் வந்து தங்குறோம்ல ஸ்டே பண்ணுறது அந்த பொருள் தரும். அதே போல் துணிவு என்று பொருள் தரும். தேரல்னா நிச்சயம் என்று பொருள் தரும். அதே போல் தேரல்னா தேன் என்று பொருள் தரும். கல் இருக்கு இல்லையா, பனையிலேருந்து இருக்குல்ல கல், அந்த பொருள் தேரல் குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய அந்த இதெல்லாம் என்ன அந்த பகுதியிலெல்லாம் கேட்டிங்கன்னா தேரல்னுவாங்க. அப்போ கல் என்று பொருள். அடுத்து தொடர் என்ற சொல் தரக்கூடிய பல பொருள் என்னென்ன பொருள். தொடருங்கிறது பூமாலைன்னு ஒரு பொருள் இருக்குது தொடருக்கு, சங்கிலின்னு ஒரு பொருள் இருக்குது, சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் என்னது சொற்றொடர் அப்படின்னு பொருள் இருக்குது. சரிங்களா. அடுத்து இன்னும் இருக்குது பாருங்களே. அப்போ இந்த பேஜையும் பார்த்துடலாம் டக்குன்னு. அதே போல் என்னது பழமை அப்படின்னு பொருள் இருக்குது. அடுத்து தொடர் என்னும் ஏவல், தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த ஏவல் பொருளில் தரும். அடுத்து தொடை என்ற சொல் வந்து என்னென்ன பொருள் தரும்னா, தொடை பூமாலை. சரிங்களா. தொடை தொடுத்தல் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த பொருள் வரும். அதே போல் நான் கயிறு இருக்கு இல்லையா பவு, அந்த பொருள் தரும். அதே போல் பாட்டு என்ற பொருள் தரும். தொண்டுன்ற சொல் வந்து பழமைன்ற பொருள் தரும், அடிமைன்ற பொருள் தரும், 9ன்ற பொருள் தரும். தோகைன்ற சொல் வந்து இறகு அப்படின்ற மயில் தொகைன்னு சொல்லல இறகுன்ற பொருள் தரும். அதே போல் மயில் என்று பொருள் தரும், மயில் தோகை அப்படின்னு பொருள் தரும். சரிங்களா. அதே போல் பெண் அப்படின்னு பொருள் தரும். சரிங்களா. அடுத்து தோடு என்ற சொல் வந்து என்ன பொருள் தரும்னா, காதணி என்று பொருள் தரும்.
பூவிதழ் என்று பொருள் தரும். கூட்டம் அசம்பிளி கூட்டம் என்று பொருள் தரும். தோற்றம் என்ற சொல் வந்து என்னென்ன பொருள் தரும்னா தோற்றம்னா பிறப்பு என்று பொருள் தரும். மகன் என்று பொருள் தரும். ஸ்ட்ரென்த்து வலிமை என்று பொருள் தரும். புகழ் ஃபேமஸ் என்று பொருள் தரும். அடுத்து வந்து என்னது நூதன காட்சி என்று பொருள் தரும். அடுத்து நகம் என்ற சொல் பார்ப்போமா. நகம் என்ற சொல் வந்து நகம் அதாவது நம்ம நெயில் இருக்கு இல்லையா அந்த பொருள் தரும். அடுத்து மலை மவுண்டைன் அந்த மலைங்கிற பொருள் தரும். மரம்ங்கிற பொருள் தரும். பூமிங்கிற பொருள் தரும். அடிக்குழம்பு அப்படின்ற பொருள் தரும். சரிங்களா. நகம்னா என்னது அடிக்குழம்பையும் குறிக்கும், நகத்தையும் குறிக்கும், மலையையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும், பூமியையும் குறிக்கும். சரிங்களா. அடுத்து நகை என்ற சொல் வந்து என்னது சிரிப்பு அப்படின்ற பொருள் தரும். இன்பம் அப்படின்ற ஒரு பொருள் தரும். ஆபரணம்ங்கிற பொருள் தரும். ஒளி பிரைட்னஸ்ங்கிற ஒரு பொருள் தரும். அடுத்தது என்னது பூவரும்பு பட்டு ஃப்ளவர் பட்டு பூவரும்புங்கிற பொருள் தரும். அடுத்து நகைத்தல் சிரிக்கிறோம் இல்லையா அந்த ஏவல் பொருளையும் தரும். அடுத்து நாகம் என்ற சொல் நாகப்பாம்புங்கிற பொருள் தரும். மலைங்கிற பொருள் தரும். யானைங்கிற பொருள் தரும். தேவலோகம்ங்கிற பொருள் தரும். நற்சிலை அப்படின்ற என்னது பொருள் தரும். சிலை இந்த இடத்த சீலைங்க சிலையில் சீலை நற்சீலை கிளாத் இருக்கு இல்லையா சீலை துணி ட்ரெஸ்ஸு அந்த பொருள் தரும். சரிங்களா. அடுத்து நாகு என்ற சொல் வந்து என்னது நாகுனா இளமைங்கிற பொருள் தரும். அடுத்து என்னது பெண் எருமை இருக்குது பார்த்தீங்களா பெண் எருமையை வந்து என்னது நாகுன்னுவாங்க. சரிங்களா. எருமைக்கு ஆண் வந்து கடான்வாங்க. அப்போ எருமைக்கு பெண்பாலுக்கு வந்து என்னது நாகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது சங்கு அப்படின்னு பொருள் தரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடி என்ற சொல் வந்து என்னென்ன பொருள் தரும் அப்படின்னா நரம்பு நாடி நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா நரம்பு என்று பொருள் தரும். அடுத்து வந்து யாழினுடைய நரம்பு அப்படின்ற பொருள் தரும் ஸ்ட்ரிங்கு. அடுத்து வந்து என்னது தாது அப்படின்ற பொருள் தரும். அடுத்து நாடு என்ற சொல் என்னென்ன பொருள் தரும் நாடுனா என்னது ஒரு பிளேஸு பூமி. அடுத்து நாடு என்னும் ஏவல் அவனை நாடி சென்றான் அப்படின்னு சொல்லுவியா அந்த நாடு அப்படின்ற ஏவல் பொருளையும் தரும். அடுத்த சொல் பார்த்துடலாமா இந்த பேஜில் முடிச்சுக்கலாம். சரிங்களா. அவ்வளோதான். நாறு என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா பயிர் முளை இருக்குல்லையா அதாவது இளம்பயிர் அதை குறுத்து ரூட் அந்த பயிர் அதை வந்து என்னது நாறு அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்று நட்டான்னு சொல்லி நாறு அந்தது அந்த பயிர்லேருந்து சின்ன நாராக பிரிப்பாங்களா அதான் பயிர் முளை. அடுத்து நாறு என்னும் ஏவல். சரிங்களா. நாறு அப்படின்ற ஒரு ஏவல். அடுத்து நிறை என்ற சொல் நிறைனா ஒழுங்கு நிறைனா என்னது பசுக்கூட்டம் நிறைன்னு சொல்லி பசுக்கூட்டம் என்று பொருள். அடுத்து என்னது ஒழுங்காக இருக்குது வேணா படைவகுப்பு என்னது ஒழுங்காக இருக்குது நிறையா அப்போ நிறை என்று பொருள் ஞாபகம் வச்சு. அடுத்து நிலை என்ற சொல் என்னென்ன பொருள் தரும் நிலைனா நிற்கும் நிலை என்று பொருள், இடம் என்று பொருள், குணம் என்று பொருள், பொழுது என்று பொருள். அடுத்து என்னது நிலை என்னும் ஏவல். சரிங்களா. பெர்மனண்ட் நிலை நிற்றல் அப்படின்னு சொல்லுவோம் பெர்மனண்ட்டு அந்த ஏவல் பொருளை தரும். அடுத்து நூல் என்ற சொல் வந்து என்னது இழை என்ற பொருள் தரும். கல்வி நூல் என்ற பொருள் தரும். எண்ணம் என்ற பொருள் தரும். அடுத்து நூல் என்னும் ஏவல் ஸ்பின் சொல்கிறோம் இல்லையா நூல் பண்ணு அந்த பின்றது அந்த பொருளில் வரும். அடுத்து நேர் என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா உவமை என்று பொருள் தரும். சிமிலாரிட்டி ஒன்று போல் இருக்கிறது நேர் ஒப்ப அப்படின்னு சொல்லி அது. அடுத்து என்னது உடன்பாடு அப்படின்ற பொருள் தரும். அடுத்து வந்து என்னது செவ்வை அப்படின்ற பொருள் தரும். அடுத்து நேர் என்னும் ஏவல் பொருளை தரும். சரிங்களா. நேருங்கிற ஏவல் பொருள். படி என்ற சொல் வந்து நிறையறி கருவி அதாவது நம்ம அளக்க பயணத்தில் அளக்கப்படி அரைப்படி உலக்கு முக்காப்படி உலக்குன்னு சொல்லல படி அளக்கக்கூடிய கருவி அரிசி நெல் அளக்கக்கூடிய கருவி அதான் என்னது நிறையறி கருவி நிறையை அளக்கக்கூடிய கருவி வெயிட் ஃபார் த ஸ்கேல். அடுத்து வந்து நாளி அப்படின்னு சொல்லுவாங்க. படியை வந்து என்ன மெஷர் பண்ணுறதா நாளி அளக்கு நாளைக்கு அளவு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே நாளி. அதே போல் என்னது படினா ஏறும் படி பாடம் படி என்னும் ஏவல். அதே போல் படி என்றால் பூமி என்று பொருள் இருக்காங்க. படை என்ற சொல் தரக்கூடிய பொருள் என்னென்னா படைனா ஆயுதம் படை அப்படின்னாலே ஆயுதம் தான். அதே போல் என்னது கலப்பைன்னு சொல்லுவாங்க. படைனா கலப்பைன்னு ஒரு பொருள் இருக்குது. படைனா என்னது தானைன்னு ஒரு பொருள் இருக்குது. படைனா என்னது அடுக்கு லேயர் அடுக்கடுக்காக இருக்குல்ல லேயராக அது. அடுத்து என்னது படை என்னும் ஏவல் கிரியேட் பண்ணுற படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா சொல்ல கிரியேட் படைத்தல் அப்படின்ற ஏவல் பொருளையும் தரும் படைன்ற சொல். அடுத்து பனி என்ற சொல். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம மீதி இருக்கிறத அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா. பனி என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா ஆபரணம் என்று பொருள் தரும். ஏவல் பணிதல் அப்படின்ற ஒரு பொருள் தரும். அதே போல் பாம்பு என்று பொருள் தரும். ஏவல் பொருள் பனிங்கிற ஏவல் பொருளையும் தரும். சரிங்களா. ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இன்னொரு 3 பக்கம் இருக்குது 3-4 பக்கம் இருக்குது. அதை வந்து நம்ம 3வது பாட்டில் பார்க்கலாம். சரிங்களா. ஓகே மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பாருங்கள். இதற்கு முன்னாடி பார்க்காத
வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதையுமே பார்த்துருங்க. நீங்கள் இப்போ டைம் கிடைக்கும் பொழுதே வந்துட்டு நம்ம அவுட் சோர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவுட் சோர்ஸ் பார்த்துருங்க. சைட் பை சைடு ஸ்கூல் புக் மெயினாக படிச்சுக்கோங்க. சைட் பை சைடு நீங்கள் இப்போவே வந்துட்டு ஒரு முறை வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அவுட் சோர்ஸ் திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.